நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையாகும். இந்த வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும். இன்று இந்த பதிவில் நாம் சித்தலக்கரை என்ற ஊரில் அமைந்திருக்கும் வெட்காளி அம்மனை பற்றி படத்தில் பார்ப்போம். வெட்காளியம்மன் என்றால் வெட்ட வெளியில் கொலுவிருப்பவள் என்று அர்த்தம். வெட்ட வெளியில் கொலுவிருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கும் அம்மனை வெட்காளி அம்மன் என்று சொல்லுகின்றோம். இந்த அம்மனை மனம் உருகி வேண்டினால் அவர்களுக்கு வந்த துயர் நீங்கும் என்று பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சித்தலக்கரையில் உள்ள இந்த வெட்காளி அம்மன் கோயிலில் முறையீட்டு சீட்டு என்று ஒன்றும் வைத்திருக்கிறார்கள். அந்த சீட்டை நாம் என்ன வேண்டுதல் வேண்டுமோ அதை எழுதி அந்த சூளத்தில் அங்கு சூளம் வைத்திருக்கின்றார்கள். அந்த சூளத்தில் கட்டினால் நம்முடைய வேண்டுதல்கள் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என்று கூறுகின்றார்கள். இந்த அம்மன் மிகவும் துடியான அம்மனாகும். இந்த காளி அம்மனை வணங்க ஒரு மந்திரம் உள்ளது. அதை வெள்ளிக்கிழமையான என்று 108 முறை அல்லது 1008 முறை கூறி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் க்ரீம் காளிகாஸ்வரி நமக. ஓம் க்ரீம் காளிகேஸ்வரி 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 நமக.
ஓம் க்ரீம் காளிகேஸ்வரி நமக. ஓம் க்ரீம் காளிகேஸ்வரி நமக. ஓம் க்ரீம் காளிகேஸ்வரி நமக. இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமையான இன்று 108 முறை அல்லது 1008 முறை நாம் பாராயணம் செய்து அம்மனை நினைத்து வழிபட வேண்டும். நம்முடைய தீராத பிரச்சனைகள் மற்றும் நமக்கு மற்றவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் அனைத்தையும் அந்த அம்மனிடம் சொல்லி முறையிட்டு வழிபட்டு வந்தால் நம்முடைய துயர் நீங்கும், நமக்கு நல்ல காலம் பிறக்கும், நடக்கும் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும். அனைவரும் வாழ்க வளமுடன் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.